Welcome to our Chrisinal English Training YouTube channel. If you wish to speak English fluently, we hope this channel will be helpful to you all. Please comment, like, share, support, and subscribe to ours. Don't forget to press the bell icon. You will get all notifications. Keep shining. Hi friends, திருப்பியும் இந்த சேனல்ல உங்களை பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி. I welcome you back. ஆடியோ குவாலிட்டியில எதுனா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா திருப்திகரமா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் கூட கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. இது வருங்காலத்துல சரி பண்ணிடுவோம். இப்போ போன வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய ப்ரீவியஸ் வீடியோடைய லிங்க் இருக்கும். அதை நீங்க தாராளமா எடுத்து பார்க்கணும். போன வீடியோல அடுத்த வேர்ட் வேர் பத்தி பார்ப்போம் சொல்லியிருந்தேன். ஆனா இதுலயே இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால வாட்டை பத்தியே திருப்பியும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான டாபிக்ல இப்போ போவோம். இன்னைக்கான டாபிக் என்னன்னா வாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அது எப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறது, எப்படி அஃபிஷியலா ஹையர் அஃபிஷியல்ஸோட பேசுறது எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ நிறைய பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரு 10 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரியல என்ன நடக்கிறதுனே தெரியல. நீங்க பேபான் முழிக்கிறதோட வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு ஒரு உரக்க குரல்ல கேட்கலாம். அப்போ அவங்க சொல்லாங்க, we are discussing about last week's meeting. அப்போ we are discussing அந்த ஐஎன்ஜியை வச்சே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் தான். இதே ஒரு அஃபிஷியலாவோ இல்ல ஹையர் அஃபிஷியலோடவோ பேசும் பொழுது நம்மளுடைய பாணி ரொம்ப பொலைட்டாக பணிவாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கிலீஷ்ல தனியாக மரியாதைக்குரிய வார்த்தைகள் கிடையாது. அதனால அந்த வார்த்தைகள் ரொம்ப பொலைட்டா கொடுத்துதான் கொஸ்டின்ல கேட்கும். இது இந்த வார்த்தைல எந்த கொஸ்டின்னாலுமே அஃபிஷியலோட ஹையர் அஃபிஷியலோட இந்த அஃபிஷியல் டாக்னா மே ஐ இல்லைன்னா ப்ளீஸ் மே ஐ அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். அப்போ ப்ளீஸ் மே ஐ நோ வாட் இஸ் கோயிங் ஆன். அப்போ அவங்க சொல்றாங்க we are discussing about next week's meeting. அப்போ அந்த மேல ஐஎன்ஜி அதே ஃபார்மாட்ல தான் வருது. கொஸ்டின் எந்த பாணியில இருக்கோ அதே பாணி தான் நம்மளோட ரிப்ளை இருக்கணும். இப்போ அடுத்தது வாட் இஸ் திஸ் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். என்னது நமக்கு தெரியல. வாட் இஸ் திஸ், வாட் டிஷ் இஸ் திஸ். வாட் டிஷ்னா என்ன, சாப்பாடு பொருள் எது ஒண்ணு. நீங்க சாப்பாடை பார்த்து கேட்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு பொருளை பார்த்து வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ திஸ் இஸ் ஏ நியூ டைப் ஆஃப் பிஸ்கெட் அப்படின்னா இது ஒரு புதுவிதமான பிஸ்கெட். இதுக்கு குக்கீஸ்னு சொல்லுவாங்க ஃபாரின்லாம். குக்கீஸ்னா ஒண்ணும் இல்லை, பிஸ்கெட். இப்போ வாட் ஹேப்பன், அடுத்தது வாட் ஹேப்பன். வாட் ஹேப்பன்னா என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நத்திங் அப்படின்னு பொதுவா ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன்ல நீங்க பதில் கொடுக்கலாம். இதே அஃபிஷியல் கான்வர்சேஷனா இருந்தா சாரி மேம் ஆர் சாரி சார் நத்திங் ஹேப்பன் அப்படின்னு ஒரு முழுமையான வாக்கியமாக இருக்க வேண்டும். நான் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பொலைட்டாக தான் இருக்கணும். ஏன்னா மேலே ஏற்கனவே சொன்ன மரியாதைக்குரிய வார்த்தைகள் கிடையாது இங்கிலீஷ்ல. வாட் அபவுட் யுவர் ஃபியூச்சர். உன்னுடைய எதிர்காலம் பற்றி நீ என்ன நினைக்கிறன்றது உள்ள மதுவி இருக்குது. அப்போ ஐ வாண்ட் டு பிகம் ஏ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் ஏ டீச்சர். வாட் இஸ் யுவர் பிளான், உன்னுடைய பிளான் என்ன. மை பிளான் இஸ் டு கோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்னுடைய பிளான் என்னன்னா ஊருக்கு போகிறேன். வாட்டை வச்சு திருப்பியோட பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த வீடியோல அடுத்த வேர்டு வச்சு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நல்லா பாருங்க, கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீப் ஷைனிங். தேங்க்யூ. திருப்பியும் விரைவில் சந்திப்போம். பை.